லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் உலகநாயகன் கமலஹாசனின் நடிப்பில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் திரையரங்குகளில். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. ஒரு வயசானவர், நான் வந்து அங்க உட்காந்து ஏதோ சீன் படிச்சுட்டு இருந்தேன். ஒரு 4-5 ஆர்டிஸ்ட் உட்கார வச்சு சீன் படிச்சுட்டு இருந்தேன். மா சுஜி சிவா அப்படிங்கிறாரு. ஆனா வேலை செஞ்சுட்டு இருக்கோம், அதனால தப்பா நினைச்சுக்காதீங்க. உடனே அவரு, நாங்கெல்லாம் பார்த்தாதான் நீங்க செய்யற வேலையே தெரியும்ல அப்படிங்கிறாரு. அவரு திடீர்னு குக் வித் கோமாளி போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது யோசிச்சிங்களா? எங்க அண்ணா மறைவுக்கு அடுத்து ரொம்ப டவுனா இருந்தேன். கடவுள் வந்து நம்மளை வந்து மென்டலி பல விஷயங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன ஏதோ கொஞ்சம் மென்டலி நான் ப்ரிப்பேர் ஆனதுனால தான் என்னால் அதை ஓவர் கம்மே பண்ண முடியும். உங்களை அதிகமாக சிரிக்க வைக்கிற ஒரு கோமாளி, ஐயோ இவர் வந்து என்னால் சமாளிக்கவே முடியாது அப்படின்னு நினைக்கிற ஒரு கோமாளினா யாரை சொல்லுவீங்க? புகழ். புகழ் ஃபர்ஸ்ட் டேல இருந்து எனக்கு பழக்கமே கிடையாது. ஃபர்ஸ்ட் டேல இருந்தே எங்களோட வம்பு இழுக்கிறது, சண்டை போடுறது. உங்களுக்கு டஃப் காம்படிட்டர் அப்படின்னு சொல்லப்படுற பிரியங்கா, நீங்க காம்படிட்டரா நினைக்கிறீங்களா? ஆமாமா, ஐயோ ரொம்ப டெடிகேட்டடா சமைக்கிறாங்க. ஐ ஷுட் சே தட். கண்டிப்பா அவங்க பாவம் நிறைய ஒர்க் பண்றாங்க. அப்படி இருந்தாலும் சமையலுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு டிஃப்ரெண்டான ரெசிபிஸ், டிஃப்ரெண்டான பிரசன்டேஷன் நல்லா இருக்கும். அவங்க பிரசன்டேஷன் பாக்குறதுக்கே நல்லா இருக்கும். விஜய் சேதுபதி அவர்கள் வந்திருந்தாரு, அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? அவருடைய சிஸ்டர் நானும் ஒரே கிளாஸ். நாங்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது அண்ணா வந்து வாசல்ல இருப்பாரு. அவருக்கு பழைய சுஜிதா தான் அவருக்கு பட்டுச்சு, எனக்கு பழைய விஜய் அண்ணா தான் பட்டுச்சு. அந்த இடத்துல அப்படிதான் பிஹேவ் பண்ணோம். அதுல சிக்கன்ல கொஞ்சம் இப்படி போடுறியாமா, ஆனா கொஞ்சம் இது கரம் மசாலா போட்டுருப்பா, தயிர் போட்டா நல்லா இருக்கும், அப்படியா அப்படிங்க போடு, இப்படியே ஆயிடுச்சு. அப்புறம் தான் நான் யோசிச்சேன், இவர் நான் மறந்தே போயிட்டேன் போல செலிபிரிட்டின்னு. உங்களுக்கு ஃபேன்ஸ் வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க. பொதுவாக அந்த சீரியல்ஸ்னால இந்த செங்கல்பட்டு தாண்டி அந்த கிராமங்களுக்கு பக்கம் போனாதான் தெரியும் உண்மையான ஃபேன்ஸ் எல்லாம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அது மாதிரி நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ரொம்ப சூப்பரான ஒரு ஃபேன் மூமெண்ட்னா என்ன? நிறைய யூஸ்வலா இல்லாம ஒரு அன்யூஷுவலா ஒன்று சொல்றேன். ஒருத்தர் வந்து ஒரு வயசானவர், நான் வந்து அங்க உட்காந்து ஏதோ சீன் படிச்சுட்டு இருந்தேன். ஒரு 4-5 ஆர்டிஸ்ட் உட்கார வச்சு சீன் படிச்சுட்டு இருந்தார். அவர் கேட்டுக்கு வெளியில நின்றுட்டு இருந்த ஃபேனு. ஹி மஸ்ட் பி லைக் 50+. மா சுஜி டிவா அப்படிங்கிறாரு. இப்படிதான் கூப்பிடுறாரு, டிவா அப்படின்னாரு. சார் நான் ஒரு நிமிஷம் சீன் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு திருப்பியும் என் அசிஸ்டன்ட் இல்லைன்னா பக்கத்தில் இருக்கவங்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படிங்கிறாங்க. சரி இதுக்கு மேலே அவருக்கு லுக்கு கொடுக்க வேணாம், முடிச்சிருவோம், ஏன்னா எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு. திருப்பியும் அவரை கூப்பிட்டுட்டே இருக்கலாமா, இங்கே பாரு இப்படிவா, நான் உள்ள வரட்டா, இப்படிலாம் பேசிட்டு இருந்தாரு. அப்புறம் ஒரு டைம்ல நான் வந்து சொன்னேன் இருங்கன்ட்டு நான் எந்திரிச்சு, ஆனால் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அதனால தப்பா நினச்சிக்காதீங்க, நான் இது முடிச்சுட்டு வரட்டுமா அப்படின்னு. நான் உடனே அவரு, நாங்கெல்லாம் பார்த்தாதான் நீங்க செய்யற வேலையே தெரியும்ல அப்படிங்கிறாரு. என்னடா அவரு திடீர்னு நான் ரொம்ப நேரம் கூட்டிட்டு இருந்தாரு. நான் திருப்பி வந்துட்டு கரெக்டு தானே எல்லாம் வந்து கொஞ்சம் சீன் பார்த்துட்டு இருக்கோம், அதை நான் ப்ளீஸ் அப்படின்னு. மா நான் என் வேலை விவசாயத்தை விட்டுட்டு நான் வந்து நிற்கிறேன், நீ வரமாட்டியா வெளியில, நாங்கெல்லாம் பார்த்தாதான் நீங்கள்லாம் புரியுதா இல்லையா அப்படின்னு திருப்பிங்கிறாரு. சரி டென்ஷன் ஆகுறாரு அப்படின்ட்டு நான், அண்ணா நீங்கள் வயலில் நெல் எடுப்பீங்களேண்ணா, அப்போ நான் வந்து உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, அது உங்கள் வேலை. அந்த மாதிரி இப்போ நான் சீன் படிச்சுட்டு இருக்கோம்லண்ணா, அப்போ நீங்கள் கூப்பிட்டா கண்டிப்பாக நீங்கள் பார்த்தா தான் நாங்கள் நடிச்சிட்டு இருக்கும்போதோ இந்த சீன் படிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லாரும் அங்கே டிஸ்டர்ப் ஆகுறோம்ல, அப்போ இது எங்கள் வேலை இல்லைண்ணா, அதை நாங்கள் ஒழுங்காக பண்ணணும்ண்ணா அப்படின்னு. ஒரு நிமிஷம் சைலண்ட் ஆயிட்டார். அப்படின்ட்டு ரொம்ப அழகாக வந்துச்சு. அழகாக சொன்னம்மா, சாரிம்மா நான் வந்துருக்கக்கூடாதுமா, நான் அப்புறம் வரட்டுமா, நீங்கள் நான் சொன்னால் சாப்பிட்றப்ப பிரேக் வரும், அப்போ ஒரு 1 o'clock நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் நீங்கள் வாங்க நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு. சரிம்மா நான் அப்போ வரேன் அப்படின்னு போயிட்டாரு. அவர் வந்து நிஜமா அவர் சொன்ன பாயிண்ட்டும் கரெக்டு. அந்த இடத்துல அவர் என்ன உரிமையாக கூப்பிடுறாரு, வா அப்படியே என் தங்கச்சி மாதிரி இல்லைன்னா அவருடைய பொண்ணு மாதிரி கூப்பிடுறாருல்ல, அதை நான் ரசிச்சேன். அவர் ஆக்சுவலி என்னுடைய ஃபேன், அதுக்காக தான் வந்திருக்காரு, அவர் வேலையை விட்டுட்டு பாவம். அப்புறம் நான் சொன்னதுமே அதை அவர் புரிஞ்சுக்கிட்டு அழகா, ஆனால் இதுவும் எங்க வேலை இல்லைண்ணா, நாங்கள் அதை இப்படி விட்டுட்டு வர முடியாதுல்லண்ணா, அப்படி கையை பிடிச்ச மாதிரி தானேண்ணா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. எனக்கு அது இப்பவுமே எனக்கு பிடிக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த ஜூல அனிமல்ஸை பாக்குற மாதிரி தான் நம்மளை பார்க்கும்போது இந்த ஃபிலிம் சிட்டிக்கெல்லாம் அங்க நாங்க அதே தான் நான் பண்ணுவோம் ஜூக்கெல்லாம் போனா. அவங்க அதை அவங்களுடைய ரசனையில அவங்க பாக்குறாங்க. ஸோ எனக்கு அந்த ரசிகர் வந்து எனக்கு இப்பவும் மனசுல இருக்கு. ஒரு ரியாக்ஷனு கடுப்பானது, கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், ஒரு பேப்பரை வச்சு படிச்சுட்டு இருக்கேன், அது எனக்கு இப்பவும் மறக்க முடியாது. சுஜிதா அவர்கள் பத்தி எனக்கு இன்னும் தெரிய வருது, அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பொறுமை. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தும் யோசிக்கிறீங்க, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் இன்னொருத்தருக்கு அழகா தெரியப்படுத்துறீங்க. சுஜிதா பஸ்ட் அவுட்லாம் ஆவாங்களா, கோவப்படுவாங்களா, எப்போ ஆவாங்க? ரொம்ப கம்மி. வந்துருச்சுன்னா வராது, அவ்வளோ தூரம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன், எல்லார்கிட்டையும் முடிஞ்ச அளவுக்கு சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணுவேன், கோவமே வராது. ஆனால் வந்துருச்சுன்னா அது எக்ஸ்ட்ரீமாக இருக்கும், அது ரொம்ப நாளாக அதை அடக்கி வச்சுட்டு வர்றதா தான் இருக்கும்.
ஓகே. ஆமாம், அது டிஸ்டர்ப் பண்ணும், என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும், அவங்களுக்கும் டிஸ்டர்ப் பண்ணும். யாராக இருந்தாலும் தப்பான வார்த்தையெல்லாம் பேசவே மாட்டேன், எனக்கு பழக்கமும் கிடையாது, நிறைய கெட்ட வார்த்தைகள் தெரியாது. ஆக்சுவலி அதுதான் சொல்கிறேனே, சில வளர்ப்புகள், நம்ம பெற்றோர்கள் வளர்ப்புகள் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது. அப்புறம் நம்ம பார்க்குற வீடியோஸ்லாம் இப்போல்லாம் அது வந்து எனக்கு அந்த கெட்ட வார்த்தைகள் நிறைய தெரியாது, டபுள் மீனிங் சுத்தமாக புரியாது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பும் அந்த மாதிரி இல்லை, எனக்கு சுத்தமாக புரியாது. எதுக்கோ சிரிச்சிருவேன், இதுக்கு சிரிக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஓ இது சிரிக்கக்கூடாதா அப்படின்லாம் யோசிப்பேன். அந்த மாதிரி எனக்கு அதெல்லாம் இருக்குது, அந்த ஒரு குவாலிட்டி. ஸோ கோவமாக வந்தாலும் நான் பேசுறது வந்து நியாயத்தை கேட்குற மாதிரி இருக்கும். இப்படி பண்ணல, நான் அப்போ அப்படி இருந்தேன்ல, திருப்பி நீ பண்ணல, அப்போ நான் இப்படி தானே பேசினேன் அப்படின்ற மாதிரி நியாயம் பேசுகிற மாதிரி தான் இருக்கும் என்னுடைய கோவம். அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி கேட்குறவங்க வந்து ஐயோ இந்த பொண்ணுக்கிட்ட இதை பண்ணாமல் இருந்திருக்கலாம் நம்ம அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் என்னையே நானே அதை நினச்சி கொஞ்சம் ஐயோ இப்படி ஆயிடுச்சேங்கிற மாதிரி இருக்கும். அதனால கோவம் வராமல் இருக்கிறது பெட்டர். அப்பப்போ வர அந்த கோவத்தை அடிக்கடி பார்த்தது யாரு? ரொம்ப ரேர் தான். அதாவது ஷூட்டிங்கில் இன்கேஸ் டேட் விஷயத்தில் நான் என்னுடைய சைடை புரிஞ்சுக்காம ஏதாவது திருப்பி அந்த மாதிரி இருந்தால் மேனேஜர்ஸ் கிட்ட ஏதாவது சொல்லியிருப்பேன். பட் அதுவும் அதான், நான் ஹர்ட் பண்ணவே மாட்டேன், அவங்களுக்கு புரிய வைப்பேன். எப்படி நீங்கள் இப்படி கேட்கலாம், இது கரெக்டு தானே, அன்றைக்கி இப்படி பண்ணீங்க, நான் வந்தேன்ல, அப்போ இது நான் என்னுடைய டைம் தானே, எப்படி நீங்கள் கேட்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பேசும்போது அந்த மாதிரி. எங்கள் வீட்டில் அம்மா கிட்ட கோவப்படுவேன், தங்கச்சிக்கிட்டையும் கோவப்படுவேன். ஸோ அது எல்லாமே தான் ரொம்ப ரேராக தான் வரும். அப்போ அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்படி போயிடும். என் அசிஸ்டன்ஸ் கிட்டேயும் வரும், பட் அதெல்லாம் வந்து அதான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி. அது ஒரு 4-5 தடவை போய் 5ஆவது தடவை தான் அது வெளியில் வரும். அவங்களே யோசிப்பாங்க கரெக்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி உட்கார வச்சுருவேன். அந்த மாதிரி பண்ணுவேன். இப்போது சீரியல் தாண்டி இப்போ ரியாலிட்டி ஷோஸ், மிஸ்டர் சின்னத்திரையிலையுமே வந்து டைட்டில் வின்னராக வந்தீங்க. இப்போது குக் வித் கோமாளி எப்படி போயிட்டு இருக்கு? குக் வித் கோமாளி நல்லா போயிட்டுருக்கு, ஜாலியாக இருக்குது. ரொம்ப அந்த ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குல்ல, அது இருக்கு. ஸ்கூலில் வந்து எல்கேஜி யூகேஜிலாம் படித்த ஃபீல் அப்படியே ஜாலியாக இருக்குது. எல்லாரையும் என்ன வேணால் பண்ணலாம், என்ன வேணால் ஃபன் பண்ணலாம், விளையாடலாம், மாவெல்லாம் தூக்கி போட்டுட்டு நாங்கள் அதாவது லைக் என்னென்ன குழந்தைங்க என்னென்ன சேட்டை பண்ணுமோ அது எல்லா சேட்டையும் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டேஜ் எங்களுக்கு கொடுத்த மாதிரி இருக்குது. ஓகே. கூடவே குக்கிங் இருக்குது, அதில் வந்து டென்ஷனாகவும் இருக்குதான். பட் அதை மீறி கொஞ்சம் ஜாலியாக, அதாவது குழந்தை பருவத்துக்கு போன மாதிரி கிண்டல் பண்ணிக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு அந்த ஒரு பெரிய கிரவுண்டை ஓப்பன் பண்ணி எங்களுக்கு விட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குக் வித் கோமாளி போகிறதுக்கு முன்னாடி ஓகே குக் வித் கோமாளி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது யோசிச்சிங்களா? எங்கள் அண்ணா மறைவுக்கு அடுத்து மார்ச்சில் அண்ணா தவறிட்டாங்க. ஏப்ரலில் தான் எனக்கு இந்த கால் வருது. ஸோ ரொம்ப டவுனாக இருந்தேன். கடவுள் வந்து நம்மளை வந்து மென்டலி பல விஷயங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இது வந்து என்னை ஏதோ கொஞ்சம் மென்டலி நான் ப்ரிப்பேர்ட் ஆனதுனால தான் என்னால் அதை ஓவர் கம்மே பண்ண முடிஞ்சுது. இல்லைனா ஏதாவது ஆயிருக்கும். அந்தளவுக்கு அவர் வந்து இம்பார்ட்டன்ட் எனக்கு. ஸோ அதை ஓவர் கம் பண்ண முடியாமல் இருந்த டைமில் தான் அந்த குக் வித் கோமாளி வந்தது. சீசன் 1 கூப்பிட்டுருக்காங்க என்ன, அதுக்கப்புறம் ஒரு சீசன் கூப்பிட்டாங்க. என்னால் அதப்பெல்லாம் அப்போ டேட் ஒன்றும் பிரச்சனை. சீசன் 1 வந்து இது என்னன்னே புரியல, நம்ம எப்படி பண்ணுவோம் குக்கிங், அந்தளவுக்கு பெருசாக நான் டைம் எடுத்து நான் அதுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது. ஸோ நம்மளால் அதை பண்ண முடியுமா அதெல்லாம் தோணிட்டு தான் வேணான்னேன். அதுக்கப்புறம் டேட்டு பிரச்சனை வந்தது. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நான் ஃப்ரீயாக இருந்தேன். ஏன்னா அப்போ தான் பாண்டியன் ஸ்டோர் முடிஞ்சுது. எதுவுமே புதுசாக நான் ஒரு தெலுங்கு ஒன்று பண்ணிகிட்டு இருந்தேன், அதுவும் முடிஞ்சுது. அப்போது இந்த ஒரு டவுனான ஒரு டைமில் இந்த கால் வந்து எனக்கு என்னமோ கடவுள் அகெயின் எனக்கு பிடிச்சதை ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ஏதோ பண்ணுறாருன்னு தோணுச்சு. அதுக்காக தான் நான் உடனே அக்செப்ட் பண்ணேன். வேறு எதுவுமே யோசிக்கல. குக்கிங் பண்ண முடியுமா, நம்ம அதில் ஜெயிப்போமாலாம் இல்லை. எனக்கு அந்த டைமில் என்ன தோணுச்சுன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டைமில் எனக்கு இது வந்திருக்கு அப்படின்னு தான் அக்செப்ட் பண்ணேன். நான் என்னுடைய கேரக்டர் எப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு பிடிக்காத விஷயங்கள், பிடிக்காத இடம், பிடிக்காத ஆள்கள், அவங்கள அவாய்ட் பண்ணுவேன், ஹர்ட் பண்ண மாட்டேன். ஒரு 10 நிமிஷம் பேச வேண்டிய இடத்துல 1 நிமிஷம் பேசிட்டு கிளம்பிடுவேன். ஏன்னா வேண்டாம், அந்த நம்ம மனசுக்கு என்ன சூதிங்காக இருக்கோ, நம்ம மனசுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணணும், ஹாப்பியாக இருக்கணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அது வந்து நமக்கு தான் கிடைச்ச ஒரு கிஃப்ட். அதை நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். ஸோ தட் மேக்ஸ் அஸ் ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளை வந்து எனர்ஜெட்டிக்காக மாற்றிடும். ஸோ இந்த டைமை என்னால் கிராஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு இருக்கிற டைமில் எனக்கு இது வந்திருக்குங்கிறப்போ கண்டிப்பாக நான் என்ன ஆசைப்படுறேனோ அது கிடைக்குதுங்கிறதுனால தான் நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். வேறு எதுவுமே யோசிக்கல. சிரிக்கணும், நம்ம ஹாப்பியாக இருக்கணும், அங்கே போய் இதை பற்றிலாம் பேசவே கூடாது, என்னை மீறி ஏதாவது டாபிக் வந்தால் கூட அங்கேருந்து ஸ்விட்ச் ஆயிடணும் அப்படிங்கிறதா நான் எப்போவுமே. என் தங்கச்சி வந்து அதுலேருந்து வர்றதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. அதை நினச்சி ஃபோனில் எடுத்து பார்த்து பழைய வீடியோஸ் பார்க்குறது, ஃபோட்டோஸ் பார்க்குறது, எனக்கு அனுப்பி விடுறது. நான் சொன்ன சுனி பண்ணாத,
நம்ம கூட தான் இருக்காரு. அவர் வேற எங்கேயோ ஸ்கிரிப்ட் எழுதுறாரு, இல்லை வேற எங்கேயோ டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. அவையாக தான் இருந்தார், ஹைதராபாத்தில் இருந்தார், அப்பப்போ ஆஃபீஸில் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருந்தார். ஸோ அப்படி நினச்சா மட்டும்தான் சுனி நம்மளால் இந்த இயரை கிராஸ் பண்ண முடியும் அப்படின்னு அவளுக்கு நான் எஜுகேட் பண்ணுவேன். நம்மளையும் மீறி இருக்கும் இல்லையா. ஸோ நான் அதுலேருந்து ஸ்விட்ச் ஆகிறதுக்கான ஒரு டூலாக குக் வித் கோமாளி எடுத்துக்கிட்டேன். எனக்கு அது முடிஞ்சுது. அதனால நிறைய பேர் வந்து எப்படி உங்களால் சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியும் அப்படின்னா, எனக்கு சிரிப்பு தான் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கான ஒரே விஷயம். நான் சிரிக்கணும், என்னை சுற்றி இருக்கிறவங்க சிரித்தாலே எனக்கு வந்து ஐ ஹாவ் டு கம் அவுட் அண்ட் தேல் டேக் மீ அவுட் அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு ஓடிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் குக் வித் கோமாளி அக்செப்ட் பண்ணுறதுக்கு காரணம். அவர் வந்து எனக்கு ஒரு வீக்னஸ் தான், அதை நான் கிராஸ் பண்ணிட்டேன். அந்த செட்டில் உங்களை அதிகமாக சிரிக்க வைக்கிற ஒரு கோமாளி, ஐயோ இவர் வந்து என்னால சமாளிக்கவே முடியாது அப்படின்னு நினைக்கிற ஒரு கோமாளினா யாரை சொல்லுவீங்க? 3 பேர். ஒன்று வந்து புகழ். புகழ் ஃபர்ஸ்ட் டேல இருந்து எனக்கு பழக்கமே கிடையாது. ஃபர்ஸ்ட் டேல இருந்தே எங்களோட வம்பு இழுக்கிறது, சண்டை போடுறது, எல்லாருமே இந்த நிமிஷம் வரைக்கும் யாருமே வந்து ஹர்ட்டிங்காவோ இல்லைன்னா டிஸ்டர்பிங்காவோ எல்லாம் கிடையவே கிடையாது. அதாவது நான் ஹர்ட்டா இருக்கேங்கிற டாபிக் கூட எடுக்க மாட்டாங்க. பயங்கர ஹாப்பி. டே 1ல இருந்து எனக்கு விளையாட்டு தான், ஒரே அரட்டை தான், அந்த மாதிரி தான் போகும். ஸோ ரொம்ப என்ஜாய் பண்றது, சிரிக்க வைக்கிறது புகழ். குரேசி அடிச்சு கவுண்டர் அடிச்சுட்டு அங்கிருந்து திருப்பி வைப்பல நான் அப்படின்னு 2 பேரும். அதே மாதிரி தங்கதுரை காமெடி ஜோக் சொல்றேன்னு எனக்கு என்ன ஒரு மோட்டிவேஷனலா ஒரு ஜோக் சொல்ற ஒரு ஆளா மாத்தி, அண்ணி என்ன அண்ணி ரெடியா ஜோக்கு அப்படின்னு, நான் 4 ஜோக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ணி வேற லெவல் அப்படின்னு. அந்த மாதிரி அங்கேயும் நான் அண்ணி ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்க, அது வேற விஷயம். எல்லாருக்கும் கூப்பிடுறதுக்கு ஒரு டேர்ம், என்னை வந்து அவங்க கூட கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு டேர்மா அண்ணி, அது திருப்பி கண்டினியூ ஆச்சு. விஜய் டிவில அன்பிற்கினிய அண்ணின்னு ஒரு அவார்டு வாங்கினேன். அது அப்படியே இன்னும் ஃபாலோட் அப்பா போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஜாலியா புகழ், தங்கதுரை அண்ட் குரேசி இவங்க வந்தாலே ஏதாவது பேசிட்டு சிரிக்கிறேன், உடனே வந்துட்டாங்க அப்படின்னு நான் பயங்கரமா சிரிப்பேன். பயங்கரமா எனக்கு சிரிக்க ரொம்ப பிடிக்கும். நம்ம ரொம்ப சிரிக்கிறோம்னா அதை அப்படியே அந்த இடத்துல அதை இன்னும் அந்த வைப்பை வச்சுக்கணும்னு நினைப்பேன். நான் எங்க போனாலும் கீப் ஸ்மைலிங் தான் என்னுடைய ஆட்டோகிராஃப் இதுவா இருக்கும். அதே மாதிரி யார்கிட்ட சொன்னாலும் என்ஜாய் பண்ணுங்க, பிடிச்சதை பண்ணுங்க, பிடிச்சவங்க கூட இருங்க, பிடிச்சதை செய்யுங்க. நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், இல்லை நமக்கு சம்மந்தமே இல்லாமல் நம்ம வெளியில் பூ கட்டுறவங்களா இருக்கலாம். நம்ம வெளியில் போகிறப்போ அவங்க நம்மக்கிட்ட பேசுறது சிரிக்கிறது நல்லா இருந்ததுன்னா 25 நிமிஷம் அவங்க கூட எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணுங்கிறேன். யாராக இருந்துட்டு போட்டோம், உங்களுக்கு அவங்க கூட பிடிக்குதா? எங்கள் வீட்டில் ஒரு அக்கா இருக்காங்க, கீழே க்ளீன் பண்ணுறது அக்கா. அந்த அக்கா என்னம்மா சுஜி அப்படின்வாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து வேற மாதிரி மேடம் அப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க என்னம்மா சுஜி இன்னைக்கு நான் வெளியில வருவேன், இந்த சாரி கிட்ட சாரி கலக்கலா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு நீ அக்கா நல்லா இருக்காக்கா இவ்வளோ பேசிட்டு அந்த ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பேசும்போது அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம், எனக்கும் அவங்க கூட பிடிக்கிறது. அந்த 10 இன்னும் 15 ஆக்கினா என்ன, 25 ஆக்கினா என்னன்னு தான் எனக்கு தோணுது. அந்த மாதிரி தான் நம்ம லைஃப்ல வந்து இந்த 24 மணி நேரத்தை பிடிச்சவங்க கூட பிடிச்ச விஷயத்த, சின்னதா இருக்கலாம் பெருசா இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்க மனசுக்கு பிடிச்சிருக்கா, அப்படிதான் நான் நினைக்கிறேன். அப்படிதான் நான் கொண்டு போகணும்னு ஆசைப்படுறேன். ஓகே, கண்டிப்பா இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட இருந்து கத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஃபாலோ பண்ணணும், ஹாப்பியா இருக்கணும். பேசிட்டு இருக்கும்போது ஒண்ணு சொன்னீங்க, நமக்கு எந்த அளவுக்கு சமைக்க வரும், எவ்வளவு பண்ணுவோம் அப்படின்னு தெரியாது அப்படின்னு மாதிரி சொன்னீங்க. பட் அப்படி இருந்துமே 3 வாட்டி செஃப் ஆஃப் த வீக் வாங்கிட்டீங்க. உங்களுக்கு டஃப் காம்படிட்டர் அப்படின்னு சொல்லப்படுற பிரியங்கா 2 டைம்ஸ் வாங்கியிருக்காங்க. நீங்க காம்படிட்டரா நினைக்கிறீங்களா? ஆமாமா, ஐயோ ரொம்ப டெடிகேட்டடா சமைக்கிறாங்க. ஐ ஷுட் சே தட். கண்டிப்பா அவங்க பாவம் நிறைய ஒர்க் பண்றாங்க. நைட் ஷூட் அதிகம். சில நேரம்லாம் வந்து அக்கா தூங்கவே இல்லைக்கா, கண்ணெல்லாம் எரியுதுக்கா அப்படின்வாங்க. அவ்வளோதான் டயர்டாக வருவாங்க. அப்படி இருந்தாலும் சமையலுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ், ஸோ டிஃப்ரெண்ட்டான ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்கும். அவங்க ப்ரெசன்டேஷன் பார்க்குறதுக்கே நல்லா இருக்கும். அப்புறம் சில டிஷ்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா நான் ஓடி போய் பிரியங்கா எனக்கு எங்கே கொடுக்கல அப்படின்லாம் கேட்டுப்பேன். ஸோ அவங்க ரொம்ப மெனக்கெடுறாங்க. அது வந்து எந்த வேலையாக இருந்தாலும் நம்ம அதுக்கான மெனக்கேடு பண்ணுறோன்னா அது கண்டிப்பாக நம்ம சல்யூட் பண்ணணும். பிரியங்கா அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்க, இது வந்து அவங்க கேர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இன்னும் சொல்ல போனால். பட் அவ்வளோ டெடிக்கேட்டடாக பண்ணுறாங்க. எனக்கு இப்போ ஒர்க் இல்லை, நான் வந்து ஏதோ சிம்பிளாக தான் இருக்கேன். பட் இருந்தாலும் குழந்தை அந்த விஷயங்கள்லாம் இருந்தாலுமே நான் அதுக்குன்னு ஒரு டைம் எடுத்து சமைக்கிறேன். பட் பிரியங்காக்கு அது கூட வாய்ப்பு இல்லை. இருந்தும் அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வீக்கில் நம்ம ஒரு சமைக்க போகிறோன்னா கிட்டத்தட்ட நான்லாம் ஒரு 7-8 டிஷ்ஷாவது சமைச்சு மைண்டில் வச்சுக்கிட்டு போனால் தான் முடியும். அங்கே போய் என்ன வேணால் நடக்கலாம், அப்படி ஒரு ஹிண்ட்ரன்ஸ் கொடுக்கலாம். அப்படி ஒரு அந்த டைமில் வந்து நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணுங்கிறது வந்து எனக்கு எவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்கும், அதுக்கு 10 மடங்கு இருக்கும் பாவம் பிரியங்காக்கு. ஸோ பயங்கர ஹார்ட் ஒர்க்கர். ஒரு ரியாலிட்டி ஷோவில் வின்னர் ஆயிட்டீங்க. இப்போ இதுல நீங்க வின்னர் ஆவீங்களா? எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா? அதுல நான் வின்னர் ஆவேன்னு நினைக்கவே இல்லை. நான் அது ஒவ்வொரு எபிசோடையும் மட்டும் தான் என்ஜாய் பண்ணேன், அவ்வளவுதான்.
இந்த எபிசோட் நல்லா பண்ணணும், இந்த எபிசோட்ல ஏதாவது டிஃப்ரெண்டா கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ மிஸ்ஸஸ் சின்னத்திரை வந்து நிஜமாவே ஒரு பயங்கர ஒரு ஹாப்பினஸ் கொடுத்தது. ஏன்னா அந்த மார்க்ஸ் எல்லாம் கேரி ஃபார்வர்ட் ஆயிடுச்சு, அப்போ நல்லா வந்துருவோம் போல இருக்கு, அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. திடீர்னு பார்த்தா லாஸ்ட் எபிசோட்ல மார்க்லாம் கிடையாது, இன்னைக்கு என்னவோ அதுதான் அப்படின்ட்டாங்க ஃபினாலேக்கு. அதுக்கப்புறம் வின்னிங் ஏதோ சொல்லியிருந்தாங்க, ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு கிரீடம் தான் வச்சாங்க வின்னருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. ஆமாம்மா. ஆனா நான் அதை எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, அதுக்கப்புறம் தான் பாண்டியன் ஸ்டோர் எனக்கு வந்தது. ஸோ அதுல கிடைச்ச ஒரு கிஃப்டா தான் நான் பாண்டியன் ஸ்டோரை நினைச்சுக்கிட்டேன். அதுக்கு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து என்ன ரீசன் தெரியல, பட் வின்னர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 2-3 monthsல எனக்கு பாண்டியன் ஸ்டோர் கால் வந்துச்சு விஜய் டிவி. ஸோ அவங்க கொடுத்த கிஃப்டா தான் நான் வந்து பாண்டியன் ஸ்டோர் அதுக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட் அப்படி நினைச்சுக்கிட்டேன். கண்டிப்பா அதுக்கேற்ற மாதிரி தான் அது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்தது. ஸோ ரியாலிட்டி ஷோ வந்து நான் ரியலா அந்த டைம்ல என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணலாம், அவ்வளவுதான். அதை என்ஜாய் பண்ணுவோம் எல்லார்கிட்டயுமே. இப்போ வசந்த் எலிமினேட் ஆனப்போ கூட அதான் சொன்னேன், வசந்த் மொமெண்ட் என்ஜாய் பண்ணுங்க, இது இல்லைன்னா அடுத்து, அவ்வளவுதான். நானும் அந்த மைண்ட் செட்ல தான் இருக்கேன். நாளைக்கு எலிமினேட் ஆனாலும் ஓகே, தட் இஸ் த மொமெண்ட். அதை என்ஜாய் பண்ணணும், அதை ஹாப்பியா என்ஜாய் பண்ணணும், ஒரு குத்தாட்டம் ஆடணும் அப்படின்ற மைண்ட் செட் தான். கண்டிப்பா இதுல எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்கோம், குக் வித் கோமால்ல நீங்க வின்னர் ஆவீங்க, வின்னர் ஆகணுமா குத்தாட்டம் ஆடுறீங்க. நீங்க குத்தாட்டம் ஆடுவேன்னு சொன்னோனே நீங்க என்ன சொன்னீங்க? நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இல்ல, நான் ஆக்சுவலா நான் முடிச்ச இடத்துல இருந்து எடுக்கிறேன், நீங்க வின்னர் ஆகணும்னு சொல்லிட்டு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ. இப்போ எனக்கு இந்த டவுட் இருந்துட்டே இருக்கு, உங்களுக்கு பிக் பாஸ் கால் வரவே இல்லையா? வந்திருக்குமே. இல்ல, தெலுங்கு வந்துச்சு, தமிழுக்கு வரலையா? வரமாட்டேன்னு நினைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. தெலுங்குக்கு 2-3 தடவை கூப்பிட்டாங்க. எங்க அண்ணாவே ஒரு தடவை போயிட்டு வந்தாரு. ஆமா தெரியும். நான் என்ன 2 தடவை கூப்பிட்டாங்க, நான் அப்படியே ஸ்கிப் ஆயிட்டேன். தமிழுக்கு அந்த காலும் வரல. அண்ட் எனக்கு தெரிஞ்ச அது நமக்கு செட் ஆகுற ஷோ கிடையாதுன்னு நினைக்கிறேன். வந்தாலும் இப்போ போக மாட்டீங்க தமிழ்ல கூட. ஓகே. குக் வித் கோமால்ல மகாராஜா அந்த டைம்ல ரிலீஸ் டைம்ல விஜய் சேதுபதி அவர்கள் வந்திருந்தாரு. அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? என்ன பேசுனீங்க 2 பேரும்? ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுல நீங்க டெலிகாஸ்ட்ல பார்த்தது இல்லாம நிறைய விஷயங்கள் அதேதான். அவர் குழந்தையில நான் பார்த்த செலிபிரிட்டி சுஜிதா, நான் பார்த்து வேந்த பொண்ணு அப்படிலாம் சொன்னாரு. அவருடைய சிஸ்டர் நானும் ஒரே கிளாஸ். ஸோ நாங்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது அண்ணா வந்து வாசல்ல இருப்பாரு. எனக்கு அவ்வளோ லைட்டா தான் அவர் ஞாபகம். பேசுவாரு, ஹாய்டா ஐனா ஐனா அப்படின்னும், அவ்வளோதான். அண்ணான்னு கூப்பிட்டுருக்கேனே தவிர ரொம்ப பெரிய என்ன சொல்லுவாங்க, அவ வந்து எனக்கு க்ளோஸ், அவ எனக்கு பயங்கர டியர் ஃப்ரெண்ட். அவ இப்போ வரைக்குமே வந்து என்னங்கிற மாதிரி அந்த அளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். அண்ணா வந்து நான் பார்த்த அண்ணா வேற. அப்புறம் பெரிய ஒரு செலிபிரிட்டி ஆனதுக்கு அப்புறம் நான் அவரை ஒரு செலிபிரிட்டியா தான் நான் பார்த்தேனே தவிர என்னுடைய ஃப்ரெண்டோட அண்ணனாவே நான் ஃபீல் பண்ணவே இல்லை. அவகிட்டே சொல்லுவேன், அவ ஏதோ சொல்லுவா, சும்மா அவன் இப்பதான் வந்துட்டு போன, அப்படியே அப்படி பேசாத, எனக்கு அவர் விஜய் அண்ணா தான், எனக்கு அவர் விஜய் சேதுபதி அண்ணா தான் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரிதான் அன்னைக்கு ஷோக்கு வரும்போது இனியவள் வந்து இவளுடைய டாட்டர், அவ என்கிட்ட பேசுவா. அவளுடைய இதுக்கெல்லாம் பியூபர்ட்டி ஃபங்க்ஷனுக்குலாம் போகும்போதுலாம் அவங்க ஃபேமிலி எல்லாருமே பார்த்தோம். எல்லாருமே க்ளோஸ் தான். அம்மாலாம் ஆன்டிலாம் பயங்கர க்ளோஸ். அண்ணா வந்து அந்த ஒரு பொசிஷன் போனதுக்கு அப்புறமாவே ஏன் மைண்ட்ஸ் எனக்கு பொதுவாகவே வந்து ஒரு செலிபிரிட்டி வேல்யூ வந்ததுக்கு அப்புறம் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்கும், நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கும். ஸோ நம்ம குழந்தையில பழக்கம் அப்படின்லாம் போய் டச் பண்ணி அப்படிலாம் இல்லைனா. அதுக்கப்புறம் அண்ணாவை பார்த்தது வந்து ஒரு மூவி டப்பிங்ல நாங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போனோம். அப்ப ஜெய் வந்து நாங்க எல்லாரும் அண்ணாவை பார்க்க போறோம், நீ வா அப்படின்னா. அண்ணாவை டிஸ்டர்ப் பண்ணீங்களா, பெர்மிஷன் கேட்டீங்களா, எல்லாம் கேட்டாச்சு, வா சும்மா ஒரு போட்டோ எடுக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு போய், அப்போ அதே மாதிரி சுஜிமா என்னமா சுஜி அப்படின்லாம் கூப்பிட்டு பேசினாரு. சுஜின்னு தான் கூப்பிடுவார். என்னுடைய க்ளோஸ் சர்க்கிள் எல்லாருமே என்ன சுஜின்னு தான் கூப்பிடுவார். அதே தான் நடந்தது. அப்போ மீட் பண்ணோம், பேசணும், போட்டோ எடுத்தோம், வந்தோம். அப்போ தண்ணி குட்டியா இருந்தேன் என் குழந்தை. மகாராஜாக்கு போகும்போது நான் வந்து எதுவுமே பேச வேண்டாம். இன்ஃபேக்ட் மணி கிட்ட கேட்டேன், அண்ணான்னு கூப்பிடுறதா இல்ல அவரை வந்து சார்னே கூப்பிடுறேன். எனக்கு அவர் அண்ணா தான், இருந்தாலும் அவருடைய பொசிஷனுக்கு நம்ம இப்ப டிவில தெரியுறோம் அப்படின்னு, நீங்க அண்ணா தானே கூப்பிடணும் அப்படின்னு. அப்படி இல்ல, சரி பாத்துக்கலாம் விடு அப்படின்னு. அவர் வந்ததுமே அதை கொடுத்துட்டாரு, உடச்சிட்டாரு. நான் உனக்கு அண்ணன் தாங்கிற மாதிரி தான் ஆரம்பிச்சாரு. அவரே வந்துட்டு சுஜி வந்து நான் சின்ன வயசுல சுஜி வந்து சின்ன பொண்ணா இருக்கும்போது நான் பார்த்த செலிபிரிட்டிலாம் சொல்லி அவரே ஆரம்பிச்சு சுஜி இனியவள் உன்னை கேட்டா, சுஜி ஒரு குக்கிங் அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ எனக்கு அந்த ஃப்ளோ. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பழைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்துருச்சு, பழைய ரிலேஷன்ஷிப் அப்படியே ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுதான் உண்மை. அவருக்கு பழைய சுஜிதா தான் அவருக்கு பட்டுச்சு, எனக்கு பழைய விஜயண்ணா தான் பட்டுச்சு. அந்த இடத்துல அப்படிதான் பிஹேவ் பண்ணோம். அதுல சிக்கன்ல கொஞ்சம் இப்படி போடுறியாமா, ஆனா கொஞ்சம் இது கரம் மசாலா போட்டிருப்பா, தயிர் போட்டால் நல்லா இருக்கும்
அப்படியா அப்படிங்க போடு இப்படி ஆயிடுச்சு. அப்புறம் தான் நான் யோசிச்சேன், இவர் நான் மறந்தே போயிட்டேன் போல இருக்கு செலிபிரிட்டின்னு. அவரும் அந்த மாதிரி தான், ஐயோ என்ன டவுன் டு அர்த் மனுஷன், என்கிட்ட விட்டுருங்க, மற்றவங்க எல்லார்கிட்டையுமே 12 வரைக்கும் இருந்தார் நைட்டு. அவரும் சமைச்சார் இல்லைங்க? கூட இருந்து சிக்கன் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க எல்லாம் சமைச்சாதான். ஸோ நான் சொன்னேன், அது டெலிகாஸ்ட்ல வரல, நான் சொன்னேன் இவங்க எல்லாரும் அண்ணான்னு கூப்பிடுறதுக்கு முன்னாடி நான் அண்ணான்னு கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு அவர் கூட இருந்த மொமெண்ட். கேட்கும்போது ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் உலகநாயகன் கமலஹாசனின் நடிப்பில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் திரையரங்குகளில். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks தரமான ஆடி பெருமை மிக ஆடி.